அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை 10 நாட்களுக்குள் இணைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கெடு விதித்துள்ளார். இரண்டு வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்புகள் கிடைத்த போது கூட இந்த இயக்கம் உடைந்துவிடக் கூடாது என்ற நோக்கத்தோடு தான் என் பணிகளை நான் மேற்கொண்டேன். நாங்கள் 6 பேரும் அவரை சந்தித்தோம். கருத்து பரிமாற்றங்களை அவர் கேட்டதற்கு பிறகு அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிற மனநிலையே அவர் இல்லை. மறப்போம், மன்னிப்போம். வெளியே சென்றவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே முக்கிய பொறுப்பிலே இருக்கின்றவர்கள். அந்த முக்கிய பொறுப்பிலே இருக்கின்றவர்கள் இணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். 10 நாள். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மனம் திறந்து உதிர்த்த வார்த்தைகள் தான் இவை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்பட்டது. இது தொடர்பாக மனம் திறந்து பேச இருப்பதாக அறிவித்த செங்கோட்டையன் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தனது வீட்டிலிருந்து அதிமுக அலுவலகத்திற்கு தொண்டர்கள் புடைசூழ பேரணியாக சென்றார். முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் புகைப்படங்கள் அடங்கிய வாகனத்தில் செங்கோட்டையன் சென்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு தனக்கு 2 முறை வாய்ப்புகள் வந்ததாகவும் கட்சி உடைந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் அமைதி காத்ததாகவும் செங்கோட்டையன் தெரிவித்தார். 2 வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்புகள் கிடைத்த போது கூட இந்த இயக்கம் உடைந்துவிடக் கூடாது என்ற நோக்கத்தோடு தான் என் பணிகளை நான் மேற்கொண்டேன். இந்நிலையில் அதிமுக மீண்டும் ஆட்சியில் அமர வேண்டும் என்றால் முக்கிய பொறுப்புகளில் இருந்து வெளியேறியவர்களை கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று செங்கோட்டையன் வலியுறுத்தினார். மறப்போம், மன்னிப்போம். வெளியே சென்றவளை நாம் அரவணைத்தால் மட்டும்தான் இந்த தேர்தல் களத்தில் நாம் வெற்றி பெற முடியுமே தவிர, இது நம்முடைய தலைவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற பாடம். வெளியே சென்றவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே முக்கிய பொறுப்பிலே இருக்கின்றவர்கள். அந்த முக்கிய பொறுப்பிலே இருக்கின்றவர்கள் இணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். சென்றவர்கள் வேண்டுகோளை அதைத்தான் வைக்கிறார். நான் ஒன்றே உங்களிடத்தை சொல்ல விரும்புகிறேன். அவர் வைக்கின்ற வேண்டுகோள் எந்த கண்டிஷனும் இல்லை. எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களோடு இணைந்து பணியாற்றுகிறேன், நாட்டு மக்கள் நலன் கருதி, தொண்டர் நலன் கருதி நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று பல்வேறு மேடையிலும் கடிதங்கள் மூலமாகவும் அவர் நமக்கு கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். பிரிந்து சென்றவர்களில் யாரை கட்சியில் இணைப்பது என்பதை பொதுச் செயலாளர் முடிவு செய்யலாம் என்று கூறிய செங்கோட்டையன் அதற்கு 10 நாட்கள் கெடுவும் விதித்தார். 10 நாள் நிறைய முயற்சி ட்ரை பண்ணுவானுங்கிறதா. முதல் ஃபர்ஸ்ட் நீங்க பேச்சுவார்த்தை 1 மாசம் வேணா நடக்கலாம். அந்த முயற்சி இருக்குங்கிறதா. தனது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் ஒத்த கருத்துடையவர்கள் இணைந்து முடிவெடுப்போம் என்று செங்கோட்டையன் குறிப்பிட்டார். ஆகவே விரைந்து இதற்கான நல்ல முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அப்படி விரைந்து அந்த முடிவுகளை மேற்கொள்ளவில்லை என்றால் இதற்கு இந்த மணலில் இருக்கின்ற அனைவரும் ஒருங்கிணைந்து அதை செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் முன்னின்று அந்த பணிகளை மேற்கொள்வோம். பின்னர் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் பாஜக தலைமையை டெல்லி சென்று சந்தித்தது ஏன், கடந்த காலங்களில் கட்சி பொறுப்பில் இருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கப்பட்டது உள்ளிட்டவற்றை பகிர்ந்து கொண்டார். அவர் அழைக்கிறார்கள், போகிறோம். போனதற்கு பிறகு ஒரு நல்ல சுமூகமான உறவு ஏற்படுகிறது. இன்று இணைந்து பணியாற்றுகிறார். இது உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை? அவரே 2009 பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். அது உங்களுக்கு தெரியுமா? செங்கோட்டையன் மனம் திறந்து பேசிய இந்நிகழ்வில் ஒரு முறை கூட எடப்பாடி பழனிசாமி என்ற பெயரை பயன்படுத்தவில்லை. அதற்கு பதிலாக முன்னாள் முதலமைச்சர், தற்போதைய எதிர்க்கட்சித் தலைவர், அதிமுக பொதுச் செயலாளர் உள்ளிட்ட சொல்லாடல்களையே பயன்படுத்தினார்.